கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது செம்மங்குப்பம் பகுதியில் மீட்பு பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. சோதனை ஓட்டமாக தற்போது துவங்கி இருக்கிறது. விவரங்களை தேவநாதன் வழங்க நாம் கேட்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த செம்மங்குப்பம் காலையில் ரயில் விபத்து நடைபெற்ற பகுதி. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரயில்வே கேட். இந்த கேட்டை மூடாததால் ஏற்பட்ட விபத்து தான் இந்த விபத்து. அதாவது வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் பகுதிக்கு கடலூர் கிருஷ்ணசாமி என்ற தனியார் பள்ளியை சேர்ந்த வாகனம் வரும். இந்த வாகனம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பகுதியிலிருந்து மாணவ மாணவிகளை அழைத்து வந்து பின்னர் செம்மங்குப்பம் பகுதியில் மாணவ மாணவிகளை அழைத்து சென்று பின்னர் கடலூர் வழியாக அந்த பள்ளிக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று காலை 7:45 மணிக்கு வழக்கமாக இந்த பேருந்தானது இந்த பகுதிக்கு வருது. கேட்டு வழக்கம் போல திறந்திருக்கு. கேட்டு திறந்திருக்கிற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா அந்த பேருந்து இந்த ரயில்வே கேட்டை கடக்க முற்படுகிறது. அந்த நேரத்தில் கடலூரிலிருந்து காரைக்கால் நோக்கி வந்த பேருந்து மிக வேகமாக அந்த பேருந்து மீது மோதுகிறது, பள்ளி பேருந்து மீது. இந்த பள்ளி பேருந்துல பார்த்தோம் அப்படின்னா 4 மாணவ மாணவிகளும் ஒரு ஓட்டுநர் என 5 பேர் இருக்காங்க. இந்த பேருந்தானது கிட்டத்தட்ட 50 மீட்டர் தொலைவிற்கு இழுத்து செல்லப்படுகிறது. இழுத்து செல்லப்பட்டு அந்த பகுதியில் அதுக்கப்புறம் அந்த ரயில் 200 மீட்டருக்கு அப்பால் போய் நிறுத்தப்படுகிறது. இந்த பேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேருந்துடைய நிலை இதுதான். பேருந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. பேருந்தின் சக்கரம் தனியாக, பேருந்து தனியாக என அது நொறுங்கி கிடக்கும் காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பேருந்தில் பயணம் செய்த 4 மாணவ மாணவிகள் மற்றும் அதோடைய அந்த பேருந்துடைய ஓட்டுநர் என 5 பேர் காயமடைந்த நிலையில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த அண்ணாதுரை என்று ஒருத்தர் வராரு. அவர் அருந்து கிடந்த மின்கம்பியில் அடிபட்டு அவரும் காயமடைகிறாரு. இதில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன், 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி என 2 பேர் உடல் துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். மற்றவர்களுக்கு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு மாணவன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் விழுப்புரம் சரக டிஐஜி, கடலூர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரும் ஆய்வு பணியை மேற்கொண்டனர். இந்த ஆய்வு பணிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த கேட் கீப்பர், அந்த பொதுமக்கள் மக்கள் என்ன சொல்றாங்க, கேட் கீப்பர் கேட்டை போட்டிருந்தால் இந்த விபத்து கண்டிப்பாக நடைபெற்றிருக்காது. அவர் கேட்டை போடலை, அதன் காரணமாக தான் இந்த விபத்து நடைபெற்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாங்கள் சென்று பார்த்தபோது கேட் கீப்பர் தூங்கி கொண்டிருந்தார், அவரை நாங்கள் தான் எழுப்பினோம் என ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது இந்த பகுதியில் ரயில்கள் செல்வதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று இருக்கு. அதாவது இந்த ரயில்கள் இந்த பகுதியில் உடனடியாக செல்வதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு. இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு இந்த முழு வீச்சாக இந்த பகுதியில் நடைபெறும். அதாவது இந்த ரயில்கள் செல்வதற்கான அந்த மின்சார மின் தடங்களை சரி செய்யும் பணியானது நடைபெற்று இருக்கு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல இந்த பேருந்து துகள்கள் மற்றும் அந்த பகுதியில் விபத்தில் ஏற்பட்ட அந்த துகள்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இருக்கு. அந்த பணிகள் ஃபர்ஸ்ட் முழு அளவில் முடிவடைஞ்சு ஒரு சோதனை ஓட்டமானது நடத்தப்படும். அந்த சோதனை ஓட்டத்திற்கு பிறகு மற்ற ரயில்கள், அதாவது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ள ரயில்களும் இந்த பாதையில் இயக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விபத்தை ஏற்படுத்திய ரயில் 1:30 மணி நேரம் தாமதமாக டீசல் இன்ஜின் மூலம் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் தொடர்ந்து இந்த பகுதி ரயில்வே போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரயில்வே போலீசார் ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ரயில்வே போலீசார் விபத்திற்கான முழு காரணம் பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த கேட் கீப்பர், இந்த விபத்திற்கு காரணமான கேட் கீப்பர் பங்கஜ்குமார், அவரை பார்த்தோம் அப்படின்னா பங்கஜ்குமார் தற்பொழுது காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை கைது செய்து இங்கிருந்து காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்காங்க. காயமடைந்த நிலையில் இருந்த அவரை காவல்துறையினர் தூக்கி சென்று அவர்கள் வாகனத்தில் தூக்கி சென்று விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்திற்கான முழு காரணம் என்ன அப்படின்றது குறித்த விசாரணை தான் தற்போது முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. இந்த விபத்திற்கு முழுக்க கேட் கீப்பரின் கவனக்குறைவு தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில அது தொடர்பான விசாரணையும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.